ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. சிலர் எல்லாம் நிறைவாய் இருக்கும்போது மட்டும் தேவனை துதிப்பார்கள். துக்கம் வந்துவிட்டால், தோல்வி ஏற்பட்டுவிட்டால், அதைரியம் வந்துவிட்டால், சோர்வுகள் வந்துவிட்டால் துதிக்க மறந்து விடுவார்கள். தாவீது சொல்லுகிறார், 34ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். துதிப்பதில் உள்ள ஆனந்தத்தை தாவீது ராஜா அறிந்திருந்ததினால் கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசித்த போது அவர் கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணி துதித்தார். 2 சாமுவேல் 6:16. சிறு வயதிலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணும்போது, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தியானிக்கும் போது, வேதத்திலே அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணி களிகூறும் போது, உங்களை அறியாமலேயே நீங்கள் அவரை துதித்து துதித்து மகிழ்வீர்கள், பாடி பாடி போற்றுவீர்கள். நீங்கள் துதி வீரராய் மாற்றம் பெற்று முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்படி துதிக்கும் போது கர்த்தருடைய உள்ளமும் மகிழும். கர்த்தர் பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்ததே அவரை துதிக்கும்படியாகத்தான். தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். 48ஆம் சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் ஒருவரே துதிக்கும், ஸ்தோத்திரத்துக்கும் கனத்திற்கும் பாத்திரமானவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். பரலோகத்திலுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவரை துதித்து மகிழும்போது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்னும் அழைப்பு ஆலோசனைகளாகவும் கட்டளைகளாகவும் மீண்டும் மீண்டும் வேதத்தில் இடம்பெற்றிருப்பதை அறிகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீது எழுதினார். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்றைய நினைவிற்கு 63ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இன்றைய வேத வாசிப்பு காலை ஓபதியா 1ஆம் அதிகாரம், மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.